நீங்க சொல்லலாம், நான் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டேன். வியாதி என்கிற பலவீனத்தினாலும், கடன் என்கிற பிரச்சனையினாலும், உலக மனிதர்கள் எனக்கு விரோதமான செயல்களை செய்ததினாலும் ஒரு ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் அந்த ஆபத்தினால் நான் விழுந்து விடுவேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையில காணப்படுகிற ஆபத்தை நினைத்து சோர்ந்து போய் நிற்கிறாயா? இந்த ஆபத்திலிருந்து என்னை யார் மீட்டு கொண்டு வர முடியும்? நான் யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, யாரை கூப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி என்ன செய்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவப்பிள்ளை, நீ எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, உன்னை மீட்பதற்காக என் தேவன் உன் நடுவில் வருவார். உன்னுடைய ஆபத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். நீ எவ்வளவு பெரிய கடன் என்கிற ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, நோய் வியாதியின் பலவீன படுக்கை என்கிற ஆபத்தில் உன் உயிர் ஜீவன் போகிற நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் ஆபத்துகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில நான் வெக்கப்பட்டு விடுவேனோ என்கிற நிலைப்பாட்டில் நீ இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் வந்து உன்னை விடுவிப்பேன். கர்த்தர்